மற்றும் ஒரு அண்மை செய்தி. 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அப்பாவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. முதலமைச்சர் தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க 13/5/2026 பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை கட்சியின் கொறடா உத்தரவையும் மீறி அதிகரித்து வரக்கூடிய வாக்களித்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் தகவல் சட்டத்தை மீறி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த மன்னிப்பை ஏற்று தகுதி நீக்கத்தை ரத்து செய்ததாக பேரவைத் தலைவர் அறிவித்திருப்பதாகவும், அதே புகார் மனுவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 பேர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை தற்பொழுது அப்பாவு எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலுமணி தரப்பில் கொடுக்கப்பட்ட புகார் மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதையும் வேண்டும் என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தற்பொழுது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏவா அல்லது விஜயபாஸ்கர் எம்எல்ஏவா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அறிவிப்பு சரியா, அறிவிக்கையாக நோட்டிபிகேஷனாக வெளிப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி மட்டுமே கண்டனம் செய்திருப்பதாகவும் தகுதி நீக்க மனுவில் திரும்ப பெறவில்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவின் கொறடா தற்போது யார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா அல்லது விஜயபாஸ்கரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் மீதான நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல ஏற்கனவே அந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மன்னிப்பு கடிதத்தை ஏற்று ரத்து செய்ததாக தெரிவித்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் 4 பேர் மீதான நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நன்றி செலினா.